சிபெட் தலைமை அலுவலகம் டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்படுவதை கண்டித்து நடைபெற்று வரும் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சியினை இப்பொழுது பார்க்கலாம். தனியார்மயமாக்குகிற நிலைப்பாட்டில் இந்த அரசும் உறுதியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த அரசாங்கத்தை கார்ப்பரேட் அரசாங்கம் என்று விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இயங்குகிற ஒரு அரசு என்று விமர்சிக்கிற அளவுக்கு இது பெயர் வாங்கியிருக்கிறது. நம்முடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை கார்ப்பரேட்டுகளின் செல்லப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு ஏராளமான வசதிகளை இந்த அரசு ஏற்பாடு செய்து தருகிறது. கார்ப்பரேட்டுகள் என்று சொன்னால் அதிலே அயல்நாட்டின் முதலீடுகளை கொண்ட நிறுவனங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. பன்னாட்டு நிறுவனங்கள் என்பதை நாம் அறிவோம். ஆக இந்த அரசு தனியார்மயமாதல் என்கிற கொள்கையை 100 விழுக்காடு ஏற்றுக்கொண்டிருப்பதாலும் அதனை வெகு வேகமாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலே தீவிரம் காட்டுவதாலும் இப்படிப்பட்ட பல்வேறு முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. நான் 2 நாட்களுக்கு முன்பு நேற்றுதான் என்று கருதுகிறேன், கிருஷ்ணகிரி போயிருந்த போது சேலம் உருக்காலையில் பணியாற்றக்கூடிய தோழர்கள் வந்திருந்தார்கள். ஒரு பெரிய கோப்பு ஒன்றை தந்தார்கள். எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டன, ஜிண்டால் நிறுவனத்திற்கு இதை ஒப்படைக்கப் போகிறார்கள், தயவுகூர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் உடனே இதில் தலையிடுங்கள், இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று அவர்கள் அழாத குறையாக முறையிட்டார்கள். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு RNK அவர்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று கருதுகிறேன், பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து அந்த சேலம் உருக்காலையை தனியார்மயமாக்கக்கூடாது என்று பரவலாக நாம் போராட்டங்களில் ஈடுபட்டோம். மிகப்பெரிய போராட்டத்திலே ஐயா அவர்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்றேன் என்கிற நினைவு எனக்கு இருக்கிறது. அன்றைக்கு தோழர் வேல்முருகன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே பங்கேற்றிருப்பார். ஆக தனியார்மயமாதல் கொள்கையை நாம் கடுமையாக எதிர்க்கிறவர்கள் என்றாலும் கூட அந்த கொள்கை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இந்த அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்றைக்கு மோடி அரசாங்கத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆக அதனுடைய விளைவாகத்தான் ஏராளமான பொதுத்துறைகள் மெல்ல மெல்ல சதவீத பங்குகளின் அடிப்படையில், முன்னெல்லாம் ஒரு நிறுவனத்தை அப்படியே முழுமையாக தனியார்மயமாக்குதல் என்கிற நிலை இருந்தது. உடனே கடுமையான எதிர்ப்பு வரும், தொழிலாளர்கள், ஊழியர்கள், அதிகாரிகள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்று தெரிந்ததும் ஒரு புதிய உத்தியை கையாண்டிருக்கிறார்கள். ஒரு குறைந்த சதவீத பங்குகளை மட்டும் தனியார்மயப்படுத்துவது என்பது. ஆக படிப்படியாக விழுங்குவது, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாதல் என்கிற கொள்கையின் மூலம் படிப்படியாக விழுங்கி ஏப்பமிடுவது என்கிற அடிப்படையில் ஒரு புதிய உத்தியை கையாண்டு வருகிறார்கள். நாங்கள் முழுமையாக இதை செய்யப்போவதில்லை, 10% தான் தனியார் மயப்படுத்துகிறோம், 15% தான் தனியார் மயப்படுத்துகிறோம்